ரிஷபராசி அடுத்தது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வருஷம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 100% அவங்களுக்கு சொல்லலாம். அது மாதிரி 100% நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா ரிஷபராசிக்கு சொல்லலாம். அது மாதிரி ஒரு 3-4 ராசிகளுக்கு இந்த ஒரு வருஷம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்க போகுது 2026 பொறுத்த வரைக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்களாகட்டும், கெரியர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சடன் க்ரோத் இருக்கும். இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, சர்டன் டைம்ஸ் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஒரு விஷயங்கள் செய்யும்போது அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்றது வந்து நமக்கு நம்மளுடைய ஒரு கெப்பாசிட்டிக்கு இது குறைவாக தானே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஒரு ஆண்டு பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரணமாக சில விஷயங்கள் செய்தாலே அதற்குண்டான பலன்கள் வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். சரி, நம்ம இவ்வளோ எதிர்பார்க்கல, கொஞ்சம் நிறையவே வந்துருது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். குடும்பத்தில் நமக்கு ஏதாவது புது வரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எய்தர் த்ரூ மேரேஜ் ஆர் த்ரூ குழந்தை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ அவங்க வந்து வயதானவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சுப விஷயங்கள் நிறைய நடக்கும். நமக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிறைய இண்டிகேஷன்ஸ் நமக்கு வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லா விதத்துலையுமே நமக்கு வந்து பிரபஞ்சம் ஒவ்வொரு தருணத்திலையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். அது மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நமக்கு வந்து பெருசாக எந்த ஒரு சேலஞ்சஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ப்ரொவைடட் அவங்களுடைய சுயஜாதகம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பார்த்துட்டு அதில் வந்து வேண்டாத தசாபுத்திகள், ஒரு பாதகாதிபதியோடைய தசாபுத்தியோ 8ஆம் இடமோ 12ஆம் இடம் 6ஆம் இடம் இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவேட் ஆயிருந்தது அப்படின்ற மாதிரி, இதில் மாரகாதிபதியோடைய தசாபுத்தி ஏதாவது நடந்துகிட்டு இருந்தோம்னா அந்த டைம் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும், அவ்வளோதான். பட் அதுவே கூட வந்து பார்த்தோம்னா அதை இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெனரல் டிரான்சிட்ஸ்ன்னு சொல்கிறோமே, இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது இந்த 2026 அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கோச்சார நிலை அப்படின்னு பார்க்கும்போது அதன் மூலமாக அதை அவங்க சமாளிச்சுக்க முடியும். அப்படி ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியவங்களால கூட அதை சமாளிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம்.